சிவப்பு கீரையில் சூப்பரான குழம்பு வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கீரையை நல்லா மண் போகிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் கீரை, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெங்காயம், ஒரு பல் பூண்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம மெயினாக இதுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். நான் 1/2 கப் தயிரை லாஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க, கொதிக்க வேண்டாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக சின்ன தாளிப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், அவ்வளோதான். நம்ம கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.